வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். நாட்டிலே சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடம். தமிழகம் நிறைய இடத்துல முதலிடம் இருக்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, தனி மனித வளர்ச்சி, நிறைய விஷயத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ், நிறைய இடத்துல முதலிடத்தில் இருக்குது பெருமை. பட் சாலை விபத்தில் முதலிடம் இருக்கிறதும், அதிகமான உயிரிழப்பில் 2வது இடம் இருக்கிறதும் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு காரணம் தமிழ்நாடோட வளர்ச்சினால் நிறைய 2 வீலர்ஸ், நிறைய கார்ஸு, நிறைய பேர் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே ரோடில் கன்ஜெஷன், ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதாவது வளர்ச்சி ஆகும் பொழுது அதிகமான பேர் காரு, பைக்கு நிறைய வாங்கும்போது, அதிகமான இடத்துல ரோடில் ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகிடுது. இது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையன் பைக் வாங்கினான்னு வச்சுங்களேன், பாப்புலராக ஒரு பைக்கை வாங்கிட்டானா, ஹோண்டாவோ யமஹாவோ வாங்கிட்டால் ஒரு 140 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை வர மாதிரி ஒரு சமுதாயம் வளரும் பொழுது அத்தனை பேரும் பைக்கை அதே ஸ்பீடில் ஓட்டுறாங்க. காரில் ஓட்டும்போது ஆக்சிடெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் தமிழ்நாட்டில் பார்க்குறேன். ஸோ அப்போ என்னென்னா, சிவிலைசேஷன் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம் மெட்டீரியல் ஆஸ்பெக்டில், பட் அதை அடாப்ட் பண்ணுற கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் இம்ப்ரூவ் ஆகலை. அதாவது நம்ம அந்த அடாப்டேஷனுக்கு வர வேண்டி இருக்குது. அதாவது ஒரு புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்குகிறோன்னா அதை பயன்படுத்துகிற அடாப்டேஷன் கல்ச்சுரல், மெட்டீரியல் சிவிலைசேஷன், அடாப்ட் பண்ணுறது கல்ச்சுரல். இப்போ இது எப்படி இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரோடுகள் டெவலப் ஆனதில் தமிழ்நாட்டில் 4 லைனு 6 லைனு இதெல்லாம் வந்தபோது அதிகமான உயிரிழப்புகள் நாய் இனங்கள்லேயும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. ஏன் அப்படின்னா, மனிதர்கள் அந்த காலத்துலேருந்து ரோடை பயன்படுத்தும் போது அதிகமாக ரோடை பயன்படுத்துகிற அனிமல் நாய்கள் தான். ஏன்னா பெரும்பாலும் ஒரு சைட்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க, எப்போயாவது தான் கிராஸ் பண்ணுவான். பூனை எப்போயுமே ரோடை சைடில் ட்ராவல் பண்ண மாட்டான், எப்போயுமே கிராஸ் பண்ணி அந்த ரோடை யூஸ் பண்ண மாட்டான், அந்த கிராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போவான். ஸோ ஒவ்வொரு அனிமலுக்கு ஒரு பிஹேவியர் உண்டு. ஸோ இந்த டாக்ஸ் தான் ஒரு அனிமல் ரொம்ப க்ளோஸ் டு ஹியூமன்ஸு, ரோடை சைட்லேயே ட்ராவல் பண்ணுவான், எங்கேயாவது கிராஸ் பண்ணுவான். இந்த கிராசிங் அவங்களுக்கு இப்போ பிடிபடலை. இந்த 4 லைன் ஆனதுக்கப்புறம் அதனுடைய அதர் சைட்லேருந்து வர வேகத்தை அவங்களால தீர்மானிக்க முடியல. ஸோ ஒரு முழு மூச்சில் கிராஸ் பண்ணும்போது அடுத்த சைடில் போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய உயிரிழப்புகள் இது நடக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்னா, அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நேச்சுரலாக அனிமல்ஸ் ஜெனட்டிக்கலாக தான் அடாப்ட் ஆகணும் ஒரு சேஞ்சுக்கு. ஆனால் ஹியூமன்ஸுக்கு கல்ச்சுரலாக அடாப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் கல்ச்சுரல் அடாப்டேஷனுக்கு வரல. ஸோ அந்த கல்ச்சுரல் அடாப்டேஷனுக்கு வராத போது நமக்கு அதிகமான விஷயங்கள் அந்த டெவலப்மெண்ட் ஆகும் பொழுது இந்தமாரி மரணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சிம்பிளான அவேர்னஸ்ஸு அப்படி பார்த்தாமல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். ஸ்பீடு கண்ட்ரோல் நிறைய விஷயங்களில், அதுமாரி லைசன்சிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் போலீஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காம்ப்ரிஹென்சிவான அவேர்னஸ் இருக்கணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் காலையில், நியூ இயர்க்கு அடுத்த நாள் காலையில் என்னோடய ஃப்ரெண்டு அடிபட்டதுனால இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த இடத்துல பேஷண்ட்டை வைக்கிறதுக்கு பெட் இல்லாதனால, நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி, பெட் இல்லாதனால காரிடாரில் வரிசையாக கால் உடைஞ்சு கை உடைஞ்சு, எல்லாம் நியூ இயர் பார்ட்டியில் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த மாரியான ஒரு கேட்டகரி. அதை பார்த்துட்டா நமக்கு நியூ இயர் அன்றைக்கி நைட்டு பைக்கே ஓட்ட தோணாது ஸ்பீடாக. ஸோ அந்த நியூ இயர் வருது, நம்ம சேஃபாக கொண்டாடணும். அந்த பைக்கு, நம்ம சத்தங்கள், நம்ம நண்பர்கள், அந்த எல்லாமே வேணும். ஆனால் அதே இடத்துல சேஃப்டி வேணும். அது எப்படி சேஃபாக பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ சாலை விபத்துகளில், சாலையில் நாகரிகத்தில் தமிழகத்தை முதலிடமாக வைக்கணும். சாலை விபத்தில் இல்லை, சாலை நாகரிகத்தில் தமிழகத்தை முதலிடமாக வைக்கணும். சாலை விபத்துகளை முடிஞ்சளவு தவிர்க்கணும். அதனுடைய இழப்பு அந்தந்த குடும்பத்துக்கு மட்டுமே தெரிந்த இழப்பு. அதனால் அதை நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.